அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 9ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு இது போல் தொடர்ந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டுட்டேன். என்னென்னா, நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட்டும் ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஷைன் என்ற செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஷைன் அப்படின்னு ஒரு செயலியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த செயலி எதோடு தொடர்புடையது? ஆன்சர், ரயில்வே துறையோட சம்மந்தப்பட்டது, முக்கியமாக பெண்களோட சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா, ரயில்வே துறை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பெண்களுக்கான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த தினத்தை ஒட்டி தான் இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷைன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஜாப் போர்ட்டல் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்சிடென்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் அப்படின்னு இதோட ஃபுல் ஃபார்மு. ரயில்வேவோட மனிதவள மேலாண்மை அமைப்பு தான், மேலாண்மை அமைப்புக்கு கீழே தான் இது செயல்பட போகுது. இது என்ன பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வேலை செய்வாங்கள்ல பெண் ஊழியர்கள், அவங்களுக்கு அவங்களுடைய ஆஃபீஸில் ஏதாவது இந்த பாலியல் சீண்டல்களோ அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ரகசியமாக இந்த புகார்களை தெரிவிக்கிறதுக்காக இந்த ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் ஒப்பந்த பணியாளர்கள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்புறம் பயணம் பண்ணுற பார்வையாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது அதை இவங்க இதில் கம்ப்ளைண்ட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்திய இராணுவத்தின் மேற்கு கமாண்ட் தளபதியாக, வெஸ்ட் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? ஜென்ரல் ஆஃபீஸ் கமாண்டிங் இன் சீஃப், ஜிஓசி இன் சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பேந்திர பால் சிங். ஓகேங்களா, புஷ்பேந்திர பால் சிங் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இவர் யார்? லெஃப்டினன்ட் ஜெனரல். ஏப்ரல் 1, 2026 இவர் அந்த பதவியில் கண்டினியூ பண்ணுவார். ஓகேங்களா, இப்போ அந்த பதவியில் யார் இருக்கா? ஓய்வு பெற்றுட்டாங்க. அவங்க மனோஜ்குமார் காட்டியார் அப்படிங்கிறவர் தான் இப்போ அந்த பதவியில் இருந்தார். இப்போ ஓய்வு பெற்றுட்டார். அதன் அடுத்து தான் அவர் போட்டிருக்காங்க. இப்போ இந்த புஷ்பேந்திர பால் இருக்கார்ல, இவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா, இந்திய இராணுவத்தோட துணை தளபதியாக இருக்கிறார். இந்த மேற்கு கமாண்டுன்னு சொல்லியிருப்போம்ல, வெஸ்டர்ன் கமாண்டுன்னு, இதோட தலைமையகம் சண்டிகரில் சந்தி மந்திர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. மூன்றாவது வினா, 2026ஆம் ஆண்டு 9வது சர்வதேச சந்தால் மாநாடு எங்கு நடைபெற்றது? 2026ஆம் ஆண்டு 9வது சர்வதேச சந்தால் மாநாடு எங்கு நடக்குது அப்படின்னா, மேற்கு வங்க மாநிலத்தில் நடக்குது. மேற்கு வங்க மாநிலத்தில் டார்ஜிலிங் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. மார்ச் 7ஆம் தேதி இது நடந்துச்சு. இதில் தான் ஒரு பிரச்சனை போச்சு. ஸோ இங்கே நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அங்கே போயிருக்காங்க. ஸோ ஒரு மாநிலத்துக்கு குடியரசுத் தலைவர் போகும்போது மரபுப்படி அந்த மாநிலத்தோட முதலமைச்சரோ அல்லது தலைமை செயலாளர், அமைச்சரோ தான் போய் ரிசீவ் பண்ணணும். பட் யாருமே போகாதால அது ஒரு பெரிய இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு. இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தான் இதில் சிறப்பு விருந்தினர். ஓகேங்களா, இந்த மாநாட்டோட நோக்கம் என்னென்னா, இந்த சந்தால் அப்படிங்கிறது ஒரு பழங்குடியின சமூகம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சந்தால் கிளர்ச்சிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது சந்தால் சமூகத்தோட கலாச்சாரம், மொழி, பாரம்பரிய கலைகள், கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக பொருளாதார மேம்பாடு பற்றின ஒரு மாநாடு இது. இதில் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ எவ்வளோ தான் முன்னேறினாலும் உங்களுடைய வேர்களை விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி திரௌபதி முர்மு சொல்லியிருக்காங்க. வேர்கள் அப்படின்னா தன்னுடைய பழங்குடியின இனத்தோட மரபு கலாச்சாரத்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அவங்களும் சந்தால் அந்த பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க தான். இதில் 2 விஷயம் பேசினாங்க. அதில் 2 பாயிண்ட்டை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். நிறைய விஷயம் பேசுனதில் 2 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 240 ஆண்டுகளுக்கு முன்பே போராடிய ஒரு சந்தால் இன வீரரான தில்கா மாஞ்சியை அவங்க டீகோட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அதனால் அந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒல்சிக்கி அப்படிங்கிற ஒரு வரி வடிவம். வரி வடிவம்னா என்ன? ஒரு எழுத்து வடிவம்னு வச்சுக்கோங்க. இந்த வரி வடிவத்தை 1925 தான் பண்டிட் ரகுநாத் முர்மு அப்படிங்கிறவர் உருவாக்குனார்.
ஸோ இதை இப்போ 100 வருஷம் ஆயிடுச்சா, அதையும் கொண்டாடி இருக்காங்க இந்த இடத்துல. அடுத்த வினா பாருங்கள், 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடக்க போகுது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் பிரகதி விகாஷ் அப்படிங்கிற 2 சின்னங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த லோகோன்னு சொல்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதை பிரகதி விகாஷ் அப்படிங்கிற 2 சின்னங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த 2 சின்னங்களை அறிமுகப்படுத்தினது யாருன்னா அமித்ஷா அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. புதுதில்லியில் மார்ச் 5ஆம் தேதி இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இந்த பிரகதி அப்படின்னா என்னென்னா ஒரு பெண் கணக்கெடுப்பாளரை குறிக்கிற மாதிரியான ஒரு லோகோன்னு வச்சுக்கோங்க, சின்னம். விகாஷ் அப்படின்னா ஒரு ஆண் கணக்கெடுப்பாளர், அதாவது ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற மாதிரி 2047 அந்த வளர்ந்த பாரதம் நோக்கம் வச்சுருக்காங்களா, அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக அதை பார்க்குறாங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் வளைய மெட்ரோ, அதாவது ரிங் மெட்ரோ அப்படிங்கிறது தான் இதோட பேர். ஸோ இதை ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வராங்கன்னா சென்னையில் கொண்டு வராங்க. அதாவது சென்னையில் மெட்ரோ ரயிலோட 2ஆம் கட்ட திட்டமாக இதை வடிவமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி மெட்ரோ இருக்குது, இப்போ அதை வந்து இன்னும் பெருசாக, அதாவது வளைய மெட்ரோ வழித்தடமாக மாற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த சென்னையோட முக்கிய பகுதிகளெல்லாம் இணைக்கும், ஒரு வட்ட வடிவில் இணைக்கிற மாதிரி ஒரு பாதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால் என்ன ஆகும்னா, வழித்தடத்தில் நகரோட நெரிசல் மிகுந்த பகுதிகள்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே இணைச்சி ஒரு மனுஷன் வந்து நகரோட மைய பகுதிக்கு வரும்னா ஈஸியாக வர மாதிரி, எளிதாக சிரமம் இல்லாமல் சீக்கிரம் வர மாதிரியான ஒரு பெனிஃபிட்டை இது கொடுக்குது. இந்த சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் இருக்குல்ல, அதுதான் இதை செயல்படுத்துகிறாங்க. முதல் கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறுது? முதல் கேலோ இந்தியா. ஸோ கேலோ இந்தியாங்கிறது அடிக்கடி நடக்கும், அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நடக்கும். இப்போ பழங்குடியினருக்கு முதல் முறையாக நடக்க போகுது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த விளையாட்டுப் போட்டிகளை நடத்துகிற முதல் மாநிலம் சத்தீஸ்கர் அப்படிங்கிற சிறப்பை பெற்றிருக்கு. மார்ச் 25 ஏப்ரல் 6 வரைக்கும் இந்த போட்டிகள் அப்படிங்கிறது நடக்கும். சத்தீஸ்கரில் ராய்ப்பூர், ஜகதல்பூர், சர்குஜா அப்படிங்கிற 3 நகரங்களில் இந்த போட்டிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டிகளோட அதிகாரப்பூர்வ சின்னமாக மோர்வீர் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இது சத்தீஸ்கரோட கலாச்சார அடையாளம், அதாவது அவங்களுடைய கலாச்சாரம் மற்றும் பழங்குடி சமூகத்தோட தைரியத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த மோர்வீர் அப்படிங்கன்னு இருக்கும். இந்த பழங்குடியின இளைஞர்கள்ட்ட இருக்கிற அந்த விளையாட்டு திறனை கண்டுபிடிக்கணும், ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த திட்டத்தை இந்திய அரசோட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் தான் தொடங்குறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், முக்கியமான கொஸ்டின், சர்வதேச மகளிர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது அப்படின்னா மார்ச் 8. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே நான் சொல்லியிருப்பேன். இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட கருப்பொருளாக வச்சுருக்காங்க. கிவ் டு கெயின் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தையும் முன்னெடுத்திருக்காங்க இந்த வருஷம். இந்த தினத்தை ஏன் நம்ம கொண்டாடுறோம்னா, ரஷ்ய புரட்சி 1917 ரஷ்ய பெண்கள்லாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வேலை நிறுத்தம் மற்றும் போராட்டத்தை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த தினம்ங்கிறது நல்லா ஒரு ஐக்கானான தினமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் ஐநா என்ன பண்ணுது அப்படின்னா 1977 தான் இந்த தினத்துக்கு அதிகாரப்பூர்வ அந்த அந்தஸ்தை வழங்குறாங்க. அதுலேருந்து சர்வதேச மகளிர் தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ இந்த நாளோட நோக்கமாக என்னத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா, பெண்களோட அந்த அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார சாதனைகளை பாராட்டணும். பாலின சமத்துவமின்மை இருக்கும்ல நம்ம சமூகத்தில், பெண்ணுனா இதான் செய்யணும், இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நீக்கணும். பெண்களுக்கு சம உரிமைகள் கொடுக்கணும், வாய்ப்புகளை கொடுக்கணும். பெண்களுக்கு எதிரான அந்த பாகுபாடு இருக்கும்ல, அது வன்முறை, இதுக்கான எதிரான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அடுத்தது மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் 2026 எங்கே நடந்துச்சு? மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் 2026 எங்கே நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆன்சர் என்ன? ஸ்பெயினில் நடந்துச்சு. ஸ்பெயினில் நடக்குது. ஸ்பெயினில் பார்சிலோனாவில் ஃபார்சிலோனா கிரான்வியா அப்படிங்கிற இடத்துல தான் நடந்துச்சு. மார்ச் 2 மார்ச் 5 வரைக்கும் இந்த மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த மாநாட்டோட அந்த கருப்பொருள்னா தி ஐக்யூ எரா அப்படிங்கிறது தான், நுண்ணறிவோட சகாப்தம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட தொலைத்தொடர்பு அமைச்சராக இருக்கிற திரு ஜோதிராதித்யா சிந்தியா தான் இதில் கலந்துக்கிட்டாங்க. ஜோதிராதித்யா சிந்தியா இந்தியாவோட சார்பில் கலந்துக்கிட்டார். அடுத்து பாருங்கள், ஹூருன் குளோபல் ரிச் லிஸ்ட்
2026 படி பில்லியனியர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் இந்தியா உலகளவில் எத்தனையாவது இடத்துல இருக்குது? ஆன்சர் என்ன? 3வது இடத்துல இந்தியா இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் அமெரிக்காவும் 2வது இடத்துல சீனாவும் இருக்குது. ஸோ இந்தியாவில் இப்போ கணக்கெடுத்ததில் 308 பில்லியனர்கள் இருக்காங்க. 308 பேர் தான் மொத்தத்தில் 150 கோடி பேரில். இது அவங்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்னா 112.6 லட்சம் கோடி. 112.6 லட்சம் கோடியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முகேஷ் அம்பானி தான் இந்தியாவிலையும் சரி ஆசியாவிலையும் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார். இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கிறது கௌதம் அதானி. ஓகேங்களா? அடுத்த வினா பாருங்கள். 2வது அல்லது 3வது குழந்தை பிறக்கும்போது 25,000 நிதியுதவி வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ள மாநில அரசு எது? ஸோ ஃபஸ்ட் குழந்தைக்கு ஏதாவது கொடுத்தா சரி தான். ஸோ 2, 3க்கு கூட கொடுக்குற அந்த மாநில அரசு எதுனா ஆந்திர பிரதேசம் தான். இப்போ அந்த மாநிலத்தோட முதல்வராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த வருஷத்துக்கான புதிய மக்கள் தொகை மேலாண்மை கொள்கையை வெளியிட்டார். அதில் தான் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா அவரோட மாநிலத்தில் பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருது. அதை சரிப்படுத்தணும். அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் இந்த தொழிலாளர் பற்றாக்குறை அப்படின்னு வரும். வடக்கு நண்பர்கள்லாம் உள்ளே பூந்து நிறைய வேலைகள் பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக அதை குறைக்கணும் அப்படிங்கிறத இந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு. இந்த 25,000 அப்படிங்கிறது ஒரு முறை கொடுக்குற அந்த நிதி. ஓகேங்களா? அதுக்கப்புறமும் 3வது குழந்தைக்கு 5 வருஷம் வரைக்கும், அந்த குழந்தை பிறந்த 5 வருஷம் வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் ஊட்டச்சத்து உதவியாக கொடுப்பாங்க. தந்தைக்கும் விடுமுறை கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் இதில் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ தாய்க்கு விடுமுறை கொடுப்பாங்க. நம்ம இதிலலாம் 2 குழந்தைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ 3வது குழந்தைக்கு உண்டுன்னு வச்சுக்கோங்க, தாய்க்கு விடுமுறை. இப்போ தந்தைக்கும் விடுமுறை அப்படிங்கிற ஒரு சிறப்பு ஸ்கீமை அறிவிச்சிருக்காரு. அப்புறம் அந்த குழந்தை பிறக்குதில்ல, அதுக்கு 18 வயசு வரைக்கும் இலவச கல்வியை கொடுக்குறாங்க. இந்த திட்டம் ஏப்ரல் 1லேருந்து அமல்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தற்போதைய பிராண்ட் தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தோட இப்போ பிராண்ட் தூதுவராக யாரை போட்டிருக்காங்கன்னா பங்கஜ் திரிபாதி. இவர் ஒரு நடிகருங்க. ஓகேங்களா? இவர் ஒரு நடிகர், பாலிவுட் நடிகர். இவரை போட்டிருக்காங்க. ஸோ இதில் அவரை வச்சு அந்த கருப்பொருள் மாதிரி ரெடி பண்ணுவாங்களா, பிரச்சாரம், இந்த விளம்பர பிரச்சாரம். என்ன அந்த வாசகம்னா சுனியே பரோசா அப்னோசா அப்படிங்கிறது தான் அதோடைய பேர். அதாவது நம்பிக்கையை தேர்ந்தெடுங்கள் நம்முடையதை போல அப்படிங்கிற மாதிரி ஒரு தீமை வச்சு தான் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.